தமிழ்நாட்டில் இன்றைக்கி புரட்சித் தலைவி அம்மா மறைவிற்கு பிறகு, கலைஞர் மறைவிற்கு பிறகு தலைவர் மக்கள் ஒரு புதிய தலைமை எதிர்பார்க்குறாங்க சார். அந்த தலைமை சின்னம்மா அண்ணன் டிடிவி தினகரன் தலைமைன்றதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி நம்மளுக்கு தான் கிடைக்க போகுது. அதிமுக 3வது 4வது இடத்துக்கு போனால் ஆட்சி வரைக்கும் இல்லை. உங்கள் கூட்டணி சரியில்லை ஃபஸ்ட்டு. ஆகையினால இவங்க பின்னடைவை தான் சந்திப்பாங்க. இது நம்மளுக்கு போட்டியே திமுக வெர்சஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். பிரகாசமாக இருக்குது. ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் ஜெயிச்சது தான், 1 லட்சம் ஓட்டில் ஜெயித்தாலும் ஜெயிச்சது தான். வெற்றி இலக்கு இவ்வளோ ஜெயிச்சா தான் பெரிய விளக்குன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்குது. தேனி பார்லிமெண்ட் மக்கள் இந்த ஓபிஎஸ் குடும்ப பிடியில் ஆட்சியும் கட்சி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. 20 வருஷமாக தேனி மாவட்டத்தில் அவர் தான் அமைச்சர். அவர் சொல்படி தான் எல்லாம் நடக்குது. இன்றைக்கி அவர் பையனை நிப்பாட்டிருக்காரு அதிகாரத்தை வச்சு. அந்த அதிகார தோரணையை முற்றுப்புள்ளி வைக்கிற தேர்தலில் அந்த தேர்தலில் மக்கள் பாடம் போட்டுவாங்க. அம்மா மக்கள் முன்னேற்றங்களை மிகப்பெரிய வெற்றியை பெறும். 20,000 கொடுக்க போகிறான்றே நீங்கள் என்னமோ 2,000ன்றீங்க. 10,000 ஃபிக்ஸ் பண்ணாங்க. 10,000 கொடுத்தாலும் தோற்று போகணும்னு நினச்சி இப்போ 20,000 ஆய்க்கிறத கேள்விப்பட்டேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொன்னேன், பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் போய் வைக்கிறாங்க, போலீஸ் வண்டியிலேயே, அரசு வாகனத்தில், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கன்னேன். எலெக்ஷன் கமிஷன் யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ரோட்டில் வச்சே பணத்தை பட்டுவாடா பண்ணுறாங்க. மோசமான அணுகுமுறை. பார்ப்போம்.